வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விதின்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதை பற்றிலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்ரீகாந்த் ரங்கநாதன், ஸ்ரீகாந்த் ரங்கநாதன் இவங்க ரெண்டு பேரும் நான் முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நேற்று அவங்க யூடியூப் சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அது அமேசான் பிரைமில் வந்துருச்சு. அதுவும் தெலுங்கு படம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு யூடியூப்ல இருந்து ஒருத்தவங்க டேரெக்டாக ஒரு தெலுங்கு படம் போய் பண்ணியிருக்காங்க. அதுவும் யூடியூப் வீடியோஸ் பார்த்து அவங்கள கூப்பிட்டுருக்காங்கன்றது பெரிய விஷயம். நான் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். பிகாஸ் இந்த ஒரு ரொம்ப கஷ்டம். யூடியூப்லேருந்து யார்ட்டுமே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இல்லாமல் ஜஸ்ட் யூடியூப்பை பார்த்து இந்த ப்ரொடியூசர் கூப்பிட்றாங்க. ப்ரொடியூசருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் யூடியூப்லேயும் சில நல்ல டேலண்ட்ஸ் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அண்ட் எல்லாருக்குமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துரும். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர், அவர்கிட்ட வந்து நிறைய கடன் தொலை இருக்குது. அந்த கடன் தொலையை தீர்க்கறதுக்காக அவர் வந்து அவங்க கிராமத்துலேருந்து வெளியூருக்கு வராரு. அங்கே வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு பெண்ணு கிடைக்குது. அந்த பெண்ணு மூலியமாக அவர் லைஃபை எப்படி மாறுன்றது இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் நந்தா. அந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கயலாநிதி, அவங்க தான் ஹீரோயின். இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சவங்க தான். பிகாஸ் கயலானந்திரி சரி, இந்த ரோஹித் நந்தாவும் சரி, அவங்க கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணிங்கன்னா, கூட நடிச்ச எல்லா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, கூட வேலை பார்த்த சப்போர்ட்டிங் கேரக்டர் சரி, எல்லாருமே இந்த படத்தில் சூப்பரான அவங்க கன்வின்சிங்கான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. மெயினாக ரோஹித் நந்தாவோட எனக்கு கேரக்டர் ஆருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஊர்லேருந்து வந்தப்போ எப்படி இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு அந்த பெண்ணு கிடைக்கும், பெண்ணு மூலியமா சிலதான் நடக்கும். அது நடந்ததுக்கப்புறம் அவர் கேரக்டர் எப்படி டிஃபரெண்ட் ஆகுது, கிளைமேக்ஸில் எப்படி இருக்காரு, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கையில் அந்த ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏக்கம் காட்டுறது, எமோஷனலாக இருக்கட்டும் சரி, ஒரு ஹாப்பியாக இருக்கட்டும் சரி, உங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. பட் என்னன்னா, அவங்களோட லிப்சிங் மட்டும் தெலுங்குல வந்து வேற யாரோ டப்பிங் பண்ணியிருக்காங்க. பட் அவன் லிப்சிங் மட்டும் ஒழுங்கு அவ்வளோ சில இடத்துலலாம் லிப்சிங் வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் வீடியோ போகிற மாதிரி இருக்குது. அந்த லிப்சிங் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. பட் அவங்க ஆக்டிங் வைஸ் அது ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த படத்தோட கேமராவும் யாரையா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ் அவங்க இருக்காங்க. ஸ்ரீநாத் ரங்கநாதன், ஸ்ரீகாந்த் ரங்கநாதன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து கேமரா எஃபெக்ட்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாருமே பண்ணிக்கணும். கேமரா பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் பண்ணுற மாதிரி தெரியல, அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. கேமரா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ஒரு சினிமாவுக்கு எடுக்கிற மாதிரி. இது சினிமா தான், பட் யூடியூப்ல அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, கேமரா வந்து வேற ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க பண்ண கேமரா ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மெயினாக எல்லா ஒரு ஷார்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஏரியல் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் சரி, க்ளோஸ் அப் இருக்கட்டும் சரி, மூவிங் ஷார்ட்டாக இருக்கட்டும், எல்லா ஷார்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கேமரா வந்து இந்த படத்தை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அந்த எடிட்டிங்கும் சரி, இந்த படத்துக்கு தேவையான எடிட்டிங்கை பண்ணியிருந்தாங்க. அந்த மெயினாக இந்த படத்தில் வந்து அந்த பெண்ணை வச்சு விளையாடுறதுன்னு இருக்குல்ல, அந்த பெண்ணு கட்டுறப்ப மியூசிக்காக இருக்கட்டும், இந்த படத்தை வந்து ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுது. பிகாஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ராட்சசன் கைண்ட் ஆஃப் மியூசிக் இந்த படத்தில் வந்துட்டு இருக்கு வந்து நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஏற்றிக்கிட்டே இருக்குது இந்த படத்தில் வந்து. ஆனால் இந்த படத்தில் மெயினாக ஒரு பெண் யூஸ் பண்ணுறோம் சரி, அந்த பெண்ணை வச்சு அவங்க சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் அந்த என்னன்னா, அந்த ஒரு பெண்ணு வரும், அந்த பெண்ணு ஏன் வருது, எதுக்கு வருது, அந்த பெண்ணோட பேக்ரவுண்ட், அந்த பெண்ணுக்கு ஒரு விஷயம், அந்த பெண்ணு தான் என் படத்தில் மெயின். பட் அதுக்கு பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லியிருக்கலாம். அது எப்படி அந்த பெண்ணு வந்துச்சு, எப்படி உருவாச்சு, அந்த பெண்ணோட ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் மெயினாக பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்தில் வந்து என்னன்னா, இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லரான ஒரு படம், சஸ்பென்ஸாக கொண்டு போயிருக்கலாம். பட் என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண்ணு வந்து ஹீரோ கிட்ட இருக்குன்றப்ப இந்த படத்தில் சஸ்பென்ஸ் உடனது. அந்த ஸ்டார்டிங் ஓப்பனிங்லேயே வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இறந்து போனாங்க, ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இறந்து போனாங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுறனால நமக்கு என்ன தெரியுது, ஓகே இந்த பெண்ணு வந்து இந்த பெண்ணுனால இறந்து போயிடுறாங்கன்னு தெரியுது. பட் அந்த இடம் மட்டும் நமக்கு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்டர்வல் வரைக்கும் அந்த பெண்ணுனால தான் இது நடக்குன்ற ஒரு சஸ்பென்ஸ் அதை மெயின்டைன் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour 45 minutes தான். இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெறும் ½ an hour தான். செகண்ட் ஹாஃப் வந்து மிச்சம் இருக்கிற 1 hour 15 minutes. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ½ an hour டக்குன்னு போயிடுது. பட் அடுத்து இருக்கிற 1 hour 15 minutes மட்டும் கொஞ்சம் லென்த் மீன்ஸ் அது கொஞ்சம் என்கேஜிங்காக இல்லாமல் இருந்துச்சு. சில இடத்துலலாம் இது ஏன் வருது, ஒரு என்கேஜிங்கே இல்லாமல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் சில என்கேஜிங் ஃபேக்டர்ஸ் மட்டும் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மெயினான ரீசன் என்ன, அந்த பெண்ணு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அந்த பெண்ணை பற்றி நமக்கு தெரிஞ்சதுனால செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோ என்னெல்லாம் பண்ண போறான்னு நமக்கு அது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. பட் கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட் ஒரு 15 minutes எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இது வந்து எனக்கு ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. நான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த பெண்ணை வச்சு ஒன்று நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது நடந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில். அண்ட் மெயினாக அந்த படத்தை வந்து எமோஷன், சில இடத்துல எமோஷன் கனெக்ட் இல்லாமே இருந்துச்சு அந்த படத்தில் வந்து. பட் மெயினாக ஒரு அம்மா சென்டிமெண்ட் வரும் அந்த இடத்துல, எனக்கே ஒரு மாதிரி அந்த இடத்துல சஸ்பென்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு
சஸ்பென்ஷனில் நம்மளை அந்த ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்க வைக்கிறது, நம்மளை வந்து பதற்றப்பட வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இதை மாதிரி அந்த அம்மா சென்டிமெண்ட் போர்ஷன் இருந்தால் அந்த இடத்துல வந்து அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அது ஏன்னு தெரியல, எல்லா படத்துலையும் அம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது, அதுவே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகுது. சீட் ஏஜ் வந்து உட்கார மாதிரி அந்த சீன்ஸ்லாம் வைக்கிறா. அது மாதிரி சில நிறைய இடம் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ட் இன்னொன்று பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து ஆன்டகனிஸ்ட் கொஞ்சம் பவராக இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது, இன்னும் நமக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருந்திருக்குமோன்னு தோணுது. பட் ஆன்டகனிஸ்ட்டை வச்சு இது கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கோம். அந்த ஆன்டகனிஸ்ட் இந்த பெண்ணு கிடைக்கிற மாதிரி அந்த பெண்ணை வச்சு இவரெல்லாம் என்ன பண்ணுற அந்த ஒரு மாதிரி கொண்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பார்த்துக்கிட்டா பெண் வந்து ப்ரொட்டகனிஸ்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஓகே இதை வச்சு அவன் எப்படி அவன் தப்பிக்கிறான்றதா இருக்குது தவிர மற்றபடி ஆன்டகனிஸ்ட் அந்த பெண்ணுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் பார்த்துக்கிட்டே ஒரு சூப்பரான ஒரு நல்ல படம் தான், ஒரு டெபியூட்டான ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கான்செப்ட். பட் என்னன்னா கொஞ்சம் சஸ்பென்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த படம். அண்ட் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5. நீங்கள் எல்லாரும் போய் பாருங்க, அமேசான் பிரைமில் இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கேன் நம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். பை.